சம்பல் பகுதிக்கு திரும்பி சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தபோது திடீரென்று காய்ச்சலில் விழுந்தார். அசுர காய்ச்சல். எந்த மருந்துக்கும் பயன் தருவதாக தெரியவில்லை. கூட இருந்தவர்கள் பயந்து போனார்கள். பிறகு யமுனை நதிக்கரையில் படகில் படுக்க வைத்து சர்வ ஜாக்கிரதையாக ஹுமாயூனை ஆக்ராவுக்கு அழைத்து வந்தார்கள். இடமாறுதல்களும் பயனளிக்கவில்லை. ஆக்ராவில் உள்ள கைதேர்ந்த வைத்தியர்கள் போராடியும் ஜுரம் குறையாததால் தந்தை பாபர் கண்கலங்கி போனார். என் அருமை மகனை காப்பாற்றியாக வேண்டும் என்று மனம் உடைந்து கண்ணீர் வடித்த பாபரிடம் ஒரு முஸ்லிம் துறவி அரசை தங்களிடம் உள்ள பொருட்களில் மிகவும் விலைமதிப்பு உயர்ந்த ஒன்றை விட்டு கொடுத்தால் தங்கள் மகன் பிழைக்கலாம் என்று சொல்ல வெகுநேரம் சிந்தனையில் இருந்த பாபரின் முகத்தில் தெளிவு பிறந்தது. மற்ற ஆலோசகர்கள் மனதில் ஓடியது என்னவோ கோஹினூர் வைரம். மரியாதையுடன் அதை பற்றி எடுத்து கூறவும் செய்தார்கள். பாபர் அந்த வைரத்தை தனக்காக வாங்கி வைத்து கொள்ளவில்லை, மகனுக்கே திருப்பி தந்துவிட்டார் என்ற விஷயம் இவர்களுக்கு தெரியாது. எழுந்து சென்ற பாபர் ஹுமாயூனின் படுக்கை அருகில் அமர்ந்து வெகுநேரம் தியானத்தில் இருந்தார். இறைவனின் பெருமையை அவர் உதடுகள் முணுமுணுத்தவாறு இருந்தன. பிறகு எழுந்து நின்று 3 முறை மகனை வலம் வந்த பாபர் இரு கைகளையும் உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனே, கருணை கடலே, என்னிடம் உள்ள விலை மதிப்பு மிக்க பொருள் என் உயிர்தான். இதோ ஒரு தந்தை உன் முன் மண்டியிட்டு மன்றாடுகிறான். என் மகன் உயிர் பிழைக்க வேண்டும். அதற்கு பதில் என் உயிரை எடுத்துக்கொள்ள வேண்டி இறைஞ்சுகிறேன் என்று உணர்ச்சிகரமாக முழங்கினார். உடனே அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. பாபர் மெல்ல திரும்பி செல்ல முனைந்த போது அவர் கால்கள் தள்ளாடின. லேசாக காய்ச்சலும் ஆரம்பிக்க, அதே சமயம் ஹுமாயூனின் ஜுரம் குறைய பாபர் கன்னங்களில் ஆனந்த கண்ணீர். மகனிடமிருந்த நோயை நான் எடுத்து கொண்டு விட்டேன் என்றார் லேசான குரலில். இது எதேச்சையானதொரு சம்பவம் என்றும் இந்த உணர்ச்சிகரமான கிளைமேக்ஸ் சற்று மிகைப்படுத்தப்பட்ட தகவல் என்றும் பிற்பாடு சில ஆங்கிலேய மற்றும் இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டாலும் ஹுமாயூன் நோயும் பாபரின் பிரார்த்தனையும் ஹுமாயூன் குணமானதையும் பிறகு பாபர் நோய்வாய்ப்பட்டு இருந்ததையும் வரலாறு ஒப்புக்கொள்ளத்தான் செய்கிறது. இறப்பதற்கு முன் ஹுமாயூன் அழைத்து என் வாரிசு என்று எல்லோர் முன்னிலையிலும் அறிவித்தார் பாபர். பிறகு மகனை நோக்கி, உன் சகோதரர்களை அன்புடன் நடத்து. மகுடம் தலைக்கேறியவுடன் மமதை வந்துவிடக்கூடாது. அது உன்னை தவறான பாதையில் கொண்டு செல்லும். ஏராளமான மதங்களையும் ஜாதிகளையும் கொண்ட நாடாக இருக்கிறது இந்தியா. நீ எல்லோருக்கும் அரசன். ஆகவே மதவெறி உனக்கு வேண்டாம். குறிப்பாக இந்துக்களின் நம்பிக்கையை பெற அவர்கள் வணங்கும் பசுவை எந்த சூழ்நிலையிலும் கொல்லாதே. எந்த மதத்தின் ஆலயங்களையும் நாசப்படுத்தாமல் ஆட்சி செய். இஸ்லாமிய மதத்தை கொடுங்கோல் ஆட்சியின் மூலம் வாழ்முனையில் நிலைநிறுத்த முடியாது. அன்பு வழி ஒன்றில்தான் முடியும் என்று மெல்லிய குரலில் அறிவுரை கூறினார். பிறகு